அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு உயர்ந்து நிற்கும் இஸ்லாம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அந்த மார்க்கம் இன்றளவு எவ்வாறு வளர்ந்து கொண்டிருக்கின்றது, எவ்வாறு உயர்ந்தும் இருக்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம். உயர்ந்து நிற்கும் இஸ்லாம். இவ்வுலகில் மனிதன் பிறந்து வளர்ந்தபோது மனிதனுடன் சேர்ந்து பல்வேறு மார்க்கங்களும் வளர்ந்து விட்டன. மனிதனும் தன் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப சமயங்களையும் சமணங்களையும் ஏற்படுத்தி கொண்டான். இதன் விளைவாகத்தான் இன்றைய தினம் எண்ணிலடங்கா மதங்கள் உருவாகியுள்ளன. ஆனாலும் இத்தனை மார்க்கங்களும் தன் கடமையை பரிபூரணமாக முடித்துள்ளனவா அல்லது குறைகளை வைத்துள்ளனவா என்று நீங்கள் ஆராய்ந்தால், பெரும்பாலான மதங்கள் தன் கடமையை பூர்த்திப்படுத்த தவறுவதை காணலாம். உதாரணமாக, ஒரு மருத்துவரிடம் நாம் சிறந்த மருத்துவத்தை எதிர்பார்ப்போம். அதில் குறை கண்டால் அவரை மருத்துவர் என்று முழு மனதுடன் கூற மாட்டோம். அதேபோன்று மதங்களுக்கு என்று சில தகுதிகள் உள்ளன. இவற்றை செய்தால்தான் அந்த மதத்தின் மீது முழு நம்பிக்கை ஏற்படும். அதில் ஒன்று, இறைவன் இறைவன் முன்னிலையில் அனைவரும் சமமாக கருதப்பட வேண்டும். அதில் 2, சட்டங்கள் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். இது போன்ற முக்கியமான விஷயங்கள் ஏராளமான மதங்களில் இருப்பதில்லை. ஆனால் இஸ்லாம் இறைவனிடம் அங்கீகாரம் பெற்ற உண்மையான மார்க்கமாக இருப்பதால் இதில் எல்லா நல்ல விஷயங்களும் உள்ளடங்கி தனித்து நிற்கின்றன. இறைவன் முன்னிலையில் அனைவரும் சமம். மனிதர்களின் மத்தியில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு ஏற்பட்டு சிலரை மிருகங்களை விடவும் கேவலமாக நடத்துவதையும் தீண்டாமை தலைவிரித்தாடுவதையும் காண்கின்றோம். இந்த தீண்டாமைக்கு ஒரே மருந்தாக இஸ்லாம் மட்டுமே உள்ளது. மனிதர்களே, உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணில் இருந்தே நாம் படைத்தோம். நீங்கள் ஒருவரையொருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். உங்களில் இறைவனை அதிகம் அஞ்சுவோரே அல்லாஹ்விடம் அதிகம் சிறந்தவர். அல்லாஹ் அறிந்தவன், நன்கறிபவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 49 வசனம் 13. இவ்வசனத்தின் மூலம் இவ்வுலகில் வாழும் அனைத்து மக்களும் ஒரு ஆண் ஒரு பெண் மூலமே உருவாகியவர்கள்தான் என்பதை கூறுவதின் மூலம் தீண்டாமை எனும் மனிதநேயமற்ற செயலை இஸ்லாம் தகர்த்தெறிகிறது. ஆனால் மற்ற மதங்களில் ஏதாவது ஒரு விதத்தில் தீண்டாமை உருவாவதை இன்று வரை காண முடிகிறது. இந்தியாவில் பெரும்பான்மையான மதமான இந்து மதத்தை பொறுத்தவரை பிறப்பின் அடிப்படையில் மக்கள் பிரித்து உயர்வு தாழ்வு கற்பிக்கின்றது. கடவுளின் நெற்றியில் இருந்து பிறந்தவர் பிராமணர் என்றும், தோல் புஜத்தில் பிறந்தவர் வைசியர் என்றும், தொடையிலிருந்து பிறந்தவர் சத்திரர் என்றும், கால் பாதத்திலிருந்து பிறந்தவர் சூத்திரர் என்றும் கூறுகின்றனர். மேலும் இந்த வித்தியாச படைப்பை தங்கள் கடவுள்களே விதிப்பதாகவும் தங்களுடைய வேதத்தில் பதிவு செய்துள்ளனர். தீண்டாமை எனும் கொடுமைக்கு ஆளானவர்களில் சூத்திரர்களே அதிகம். இவர்களுக்கு எத்தகைய கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன என்றால், தங்களுக்கு மேல் ஜாதியினர் எதிரில் வந்தால் தன் தோள்களில் உள்ள துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி குனிந்து வணக்கம் செலுத்த வேண்டும். மேல் ஜாதியினருக்கு முன்னால் செருப்பணிந்து நடக்கக்கூடாது. அவர்கள் குடிக்கும் டம்ளரில் டீ குடிக்க கூடாது. இது போன்ற இன்னும் பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இச்செயல்களின் காரணத்தினால்தான் கடவுள் மறுப்பு இயக்கம் என்ற பெயரில் தவறான கொள்கைவாதிகள் உருவாகுகிறார்கள். இந்த முடிவுக்கு வருவதற்கு காரணம், எங்கள் மதத்தில் நடக்கின்ற தீண்டாமை எனும் பெருங்குற்றம்தான் முழு காரணமாகும் என தானாகவே ஒப்புதல் தருகிறார்கள். இந்த தீண்டாமை எனும் பாவச் செயலை ஒழிப்பதற்காக பெரியார் போன்ற தலைவர்கள் எல்லாம் முயற்சி மேற்கொண்டார்கள். என்றாலும் அனைவருடைய முயற்சியும் முழுவதும் தோல்வியடைந்து தீண்டாமை எனும் கொடுஞ்செயல் இன்று வரை நம் தமிழகத்திலே சில கிராமங்களில் இருந்து வருவதை நாம் கண்கூடாக காண முடிகின்றது. ஆனால்
இறை மார்க்கமான இஸ்லாம் மாத்திரமே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே இத்தீண்டாமையை ஒழித்து கட்டியது. மக்களெல்லாம் புறப்படும் இடத்திலிருந்து நீங்களும் புறப்படுங்கள் என்பதை விளங்கிட நபிகள் நாயகத்தின் விளக்கம் அவசியம் என்பதற்கு இவ்வசனமும் சான்றாக உள்ளது. அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 199. இந்த வசனத்தின் பின்னணியை தெரிந்தால் இஸ்லாம் எவ்வாறு மனிதர்களிடம் இருந்து பாகுபாடுகளை களைந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஹஜ் கடமையின் போது 9ஆம் நாள் மக்கா அனைவரும் அரபாத் திடலில் தங்குவார்கள். ஆனால் உயர்ந்த குலத்தவராக கருதப்பட்ட குறைசி குலத்தினர் மற்ற மக்களோடு தங்காமல் முஸ்தலிபா எனும் இடத்தில் தங்குவார்கள். முஸ்தலிபா என்பது புனித ஆலயத்தின் எல்லைக்கு உள்ளேயும் அரபாத் என்பது புனித ஆலயத்தின் எல்லைக்கு வெளியேயும் அமைந்துள்ளது. உயர்ந்த குலத்தவரான தாங்கள் மட்டும் புனித எல்லையில் தங்கிவிட்டு மற்றவர்களை அங்கே தங்குவதை தடுத்து வந்தனர். அரபாத் என்பது ஊருக்கு வெளியே ஒதுக்கப்பட்டவர்களுக்கான இடமாக அவர்களால் கருதப்பட்டது. இஸ்லாம் இந்த தீண்டாமையும் ஒழித்து கட்டியது. உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த முஸ்லிம்களையும் மற்ற மக்களுடன் போய் அரபாத் திடலில் தங்குமாறு இவ்வசனத்தின் மூலம் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஒதுக்கப்பட்டவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தில் உலக மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி சாதி, குலம், மொழி, இனம் காரணமாக கற்பிக்கப்படும் ஏற்ற தாழ்வுகளை இஸ்லாம் குழி தோண்டி புதைத்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.